வார் 2 எனக்கு கூலி தான் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எப்பவுமே நம்ம தலைவர் படத்தை விட்டு தரவே கூடாது. அவன் சொல்கிறான் நல்லா இல்லை, மொக்கையாகுது, கேவலமாகுதுன்ட்டு. ஆனால் சத்தியமாக சொல்கிற கூலி உண்மையாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக படம் பிடிக்குது பிடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணுங்க. படத்தை நீங்கள் பாருங்க, நீங்கள் முடிவு பண்ணுங்க. அப்போ நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ட்டு. நீங்கள் ஒன்று நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது, மொக்கையாகுது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். அது இல்லாமல் ஒருத்தனை சொன்னால் ஜெயலலிதா படம் நல்லாவே இல்லைன்னு. ஆனால் என் பக்கத்தில் தான் கழட்டி அடிப்பேன். ஜெயலலிதா படம் நல்லா இல்லைன்னு சொன்னா ஒரு ஆள் தான். கூலி பார்த்தாச்சு. வார் 2 தான் பெஸ்ட்டு. அதில் வந்து பெரிய ஆக்டர்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் ஒரு மசாலா மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் சும்மா ஒரு கேரக்டர் கொடுக்கணுன்றதுக்காக கூலியில் படுத்து கொடுத்துருக்காங்க. வார் 2ல் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கூலியில் அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இல்லை, ஏதோ ஏதோ எடுத்து வச்சுருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இது நல்லா இருக்குது. ரஜினி எப்பவுமே ஓகே நல்லா பண்ணியிருக்காரு, எல்லா இடத்துலையும் நல்லா பண்ணியிருக்காரு. விக்ரம், அந்த கமல் விக்ரம் படத்தை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு எதிர்பார்த்து போனோம். ஆனால் அந்தளவுக்கு இல்லை. ரஜினிக்கு என்ன பண்ணுமோ அதை கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், எல்லா ரஜினி ஃபேன்ஸும் ஒரு டைம் பார்க்கலாம். எல்லா கேரக்டருக்குமே கரெக்டான ஒரு, இப்போ வார் 2 பார்த்துட்டு நீங்கள் கூலி பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் நல்லாவே புரியும். வாட்டில் வந்து கரெக்டாக அந்த இவங்கவுங்க கேரக்டருக்கு இவங்க கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. அந்த கேரக்டர் வந்து கூலியில் வந்து எல்லாம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. வார் 2 தான் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்கு அந்தளவுக்கு, படம் அந்தளவுக்கு, மியூசிக் அந்தளவுக்கு நல்லா இல்லை. வார் 2 ரெண்டுமே ஃபஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது படமாக கொடுத்துருக்கலாம். வேறு ஏதாவது படத்தை இறக்கிருந்தால் அவங்க தப்பிச்சிருப்பாங்க. ரெண்டுமே ஓவர் ஹைப் கொடுத்தானுங்க. நம்ம உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் அப்படியே புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. கூலியில் எனக்கு லோகேஷோட ரேட்டிங் ரொம்ப பெரிய மைனஸ் தான். ஆக்சுவலாக தலைவன் வந்துட்டு ரெட்ரோ சாங்கு அது இதுன்னு நிறைய விஷயங்களை உள்ளே ஆட் பண்ணி நம்மளுக்கு இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்த புதுசாக பார்க்குறப்ப நம்மளுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது. மறுபடியும் அதை திரும்ப பார்க்குறப்ப நம்மளுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும். அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய ஆட்களை போடும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வேணும்ல, அது பெருசாக அடி வாங்குது. எல்லாருக்கும் அந்தந்த இடத்துல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியாமல் ரைட்டிங்கில் அங்கேயே சொத போயிடுது. ஸோ நம்மளுக்கு என்னென்னா ஒரு ஆல்ரெடி இதுதான் நடக்க போகுதுன்ற ஒரு விஷயமும் நம்மளுக்கு ஃபீல் ஆகிடுது. எவ்வளோ நாள் தான் ஒரே விஷயத்தை வச்சு ஓட்ட முடியும்? புதுசாக அதை ட்ரை பண்ணணும் வேறு வழியில். அதெல்லாம் ஓகே தானே. அவரெல்லாம் நல்லா, அதாவது 75 வருஷம் நடிக்கிறாரு. அவருக்கு நடிப்பெல்லாம் கற்று கொடுக்க தேவையில்ல. பட் சில விஷயங்களை அவருக்கு வயசாகுதுன்றது தெரியுது. அதை மேபி அவர் எவ்வளோ தான் மேக் ஓவர் பண்ணாலும் அது பெருசாக ஒர்க் ஆகலை. அது ஸ்க்ரீன்லேயும் தெரியறதுனால பிரச்சனையாக இருக்குது. பாசிட்டிவ்ன்றது வந்து படத்தோட மேக்கிங்லாம் ஓகே தான். நெகட்டிவ்ன்றது இந்த ஓவர் ஹைப் கொடுத்தவங்களை செருப்பால் அடிக்கணும். நார்மலாக விட்றதுனால படம் நல்லா இருந்திருக்கும். நெகட்டிவாக அதுதான் இப்போது ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு உட்காந்து அடி வாங்கிட்டு வந்தது தான். ரெண்டுமே ஈக்குவல் தானா? 2-2 தான் ரெண்டுமே. கூலி பார்த்தேன். எனக்கு இப்போ கூலி தான் பிடிச்சிருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா சூப்பர் ஸ்டாரோட பழைய வைப்பு, அந்த பழைய காமெடி சீக்வன்சஸ்ஸு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப எதிர்பார்த்து போனால் மொக்கையாக இருக்கும். நீங்கள் நார்மலாக போய் படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அந்த படம் அது ஓகே தான். ரஜினியோட ஸ்டாண்டர்டுக்கு அது கரெக்ட். ஆக்சுவலாக வேறு யாராக இருந்தால் அது வேலைக்காக இருக்காது. ஆனால் ஸ்டில் அதுவும் ஒரு ஹைப் தான். ரெண்டில் எனக்கு கூலி தான். ஏன்னா இது வந்து இந்துக்காரர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கூலி நமக்கு ஓகே தான். ஆனால் கூலி இந்தியாரன்னு நமக்கு பிடிக்கும். ரெண்டுமே ஓவர் பில்டப் ப்ரோ. நார்மலாக இருந்தால் ரெண்டு கதையும் நல்ல கதை தான். இதுக்கு இந்த படம் கதை நல்ல கதை. ஆக்சுவலாக நல்ல ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு. பெஸ்ட்டு கூலி தான். கூலி பார்க்குறேன். கூலி நல்லா இருக்கு தான். பட் ஆனால் அது கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்கு. கூலியில் தலைவர் ஃபைட்டு நல்லா பண்ண முடியல, கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. கூலி நல்லா தான் இருந்தது. பட் இது அதை விட இது ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் கூலியும் பார்த்துட்டேன். அது ஆவரேஜ் தான், ரொம்ப சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அது என்ன தலைவர் வந்துட்டார், அவருக்காக வேணால் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. அதேமாதிரி லோக்கி டேரக்டர், அதனால அது பார்க்கலாம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. மற்றபடி எல்லாமே இந்த லாஸ்ட்டாக வந்த அவர்லாம் வந்து அமீர் கான்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து தேவையே இல்லாது. அந்த சீனுக்கு வந்து எதுக்கு அவர் வந்தாருன்னே தெரில. அதனால் அதை பற்றி சொல்ல தேவை, வேஸ்ட்டு தான். அதுக்கு பதிலாக வந்து விஎஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம். அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, சேலரிக்காகவே நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஎஃப்எக்ஸில் போட்டுருந்தா இன்னும் படம் நல்லா கிளாரிட்டியாக இருந்திருக்கும். அதுக்காக சொல்லுவேன். இதுதான் வார் 2 தான் நல்லா இருக்கும். கூலி பார்த்துட்டேன். அது வேற ஆங்கிள். எதிர்பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்பவுமே நம்ம தலைவர் படம் தான். கூலி ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த ஏஜ்லேயே அவர் பண்ணியிருக்காருன்னா பெரிய விஷயம். பட் ட்ரெய்லரு, ட்ரீசரு இதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணிட்டு படத்தை வந்து பார்க்குறோம். ஆனால் அதுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அதில் மட்டும் வந்து அதாவது நம்ம என்ன நினச்சோம், ரஜினி ஒரு பேக்ஹேண்டில் இருந்து அவரே ஒரு தாதாவாக இருந்து ஒர்க் பண்ணுவார்னு நினச்சோம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ஒரு நட்புக்காக வந்து ஒரு வில்லங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி கொண்டு வந்ததுனால ஒரு 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 லாக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அது தவிர எந்த இதுவுமே பேஸ் பண்ணாமல் பார்த்தோம்னா நல்லா தான் இருக்கும். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட்னாலும் சரி, பாட்டுனாலும் சரி, டான்ஸ்னாலும் சரி, எல்லாத்துலேயுமே அவர் எதுவுமே இது பண்ணலை. பட் எக்ஸ்ட்ரா ரோல்லாம் வச்சுருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கமர்ஷியல் நோக்கத்தாக தான் வச்ச மாதிரி இருக்குது. தவிர அதெல்லாம் இல்லாமலே பண்ணியிருந்தா கூட இன்னும் ரொம்ப நல்லா வந்திருக்கும் படம்.
அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் படத்துக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக பண்ணணும், கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்காங்க தவிர, பட் படத்துக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் கொடுக்கல. அது ரஜினியோடைய எல்லாமே ரஜினி தான் பேஸ் பண்ணி. பட் என்ன சொல்கிறது, எப்பவுமே மணி தான் மெயின். ஸோ எல்லா ரீச்சையும் பேன் இந்தியா மாதிரி எல்லா இடத்துலையும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ஆட் பண்ண மாதிரி தான் இருக்குது தவிர, படத்துக்கு கம்பல்சரியாக வேணுங்கிற மோட்டிவோட வைக்கவே இல்லை. அதுதான் ஒரு ட்ராபேக், அவ்வளோதான். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. என்டிஆர் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கிருத்திக் ரோஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன் மூவியில். பட் என்டிஆருக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் முன்னாடி வந்து அவரோட நல்லா போட்டி ஆக்ட் பண்ண மாதிரி இருக்குது. நல்லாவே பண்ணியிருக்காரு. ரெண்டுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. ரெண்டுமே கண்டிப்பாக பார்க்கலாம். வீக்கெண்டுக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் தான் ரெண்டு மூவியுமே. ரெண்டுமே இது ஒரு ஆங்கிள் தான். பட் ரெண்டுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. ரெண்டுமே ஓகே தான். அதுக்கு இது ஹாலிவுட் ரேஞ்சு, இது நம்ம இது ஓகே தான். இதுதான் கூலிக்கு எதுக்கு கம்பேர் பண்ண முடியுமா? இதுதான் செம்மையா இருக்கும். ஜூனியர் என்டிஆர் தான் இல்ல, நல்லா இருக்கு படம். ஏன்னா உண்மையிலேயே வார் 2 போட எனக்கு கூலி தான் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எப்பவுமே நம்ம தலைவர் படத்தை விட்டு தரவே கூடாது. அவன் சொல்கிறான் நல்லா இல்லை, மொக்கையாகுது, கேவலமாகுதுன்ட்டு. ஆனால் சத்தியமாக சொல்கிறா கூலி உண்மையாக சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி 2 வாட்டி பார்த்துட்டேங்க படம். உண்மையாக இப்போ அடுத்த வாட்டி இன்னும் போய் பார்ப்பேன். உண்மை தலைவருக்காக மட்டும்தான். ஏன்னா நாலாம் 30 வயசு ஆகுது. இனிமேல் எனக்கெல்லாம் பாருங்கள், வாய் ஒரு பக்கம் ஆகுது, கை ஒரு பக்கம் வலிக்குது, 1008 பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் 70+ தலைவர் நடிக்கிறாரு, ஃபைட் பண்ணுறாரு, சாங் பண்ணுறாரு. எல்லாம் யாரும் பண்ண முடியும்? அந்த அளவுக்கு உண்மையே கூலி தான் சூப்பரு. வார் 2 பார்த்தேன். வார் 2ல வந்து ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் இந்த கூலியும் நல்லா தான் இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. என்ன நம்ம 2 படத்தில் எது கம்பேர் பண்ணும்போது நம்ம கூலி தான் சிறப்பாக இருந்தது, நல்லா இருந்தது. அது இல்லாமல் தமிழ் படத்தை பார்க்குற ஒரு சந்தோஷம் நல்லா இருந்தது. சில இடத்துல என்னடா லாஜிக்கெல்லாம் சில சீன்லாம் இருக்குன்னு பார்த்தோம். அதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக படம் சூப்பரு. அந்த எரிக்கிற மிஷன்லாம் உண்மையே லாஜிக்கலான விஷயம் தான். என்னடா அவன் ஒரு 10-20 படத்தை ஒட்டுக்கா தூக்கி போட்டு கறிக்கடையை போட்டு கொளுத்துனா முடிஞ்சு போச்சு வேலை. இவனுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி அதில் ஒரு 10 பேர், அதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இதனால் தலைவர் உண்மையிலே தலைவருக்காக கண்டிப்பாக இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். ஏன்னா தலைவர் ப்ளஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. அதெல்லாம் நம்ம அமீர் கான் காஸ்டியூம்லாம் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. என் பையன் அப்படி தான் டவுசர் போட்டுன்னு மீசை இருக்காது, சும்மா மீசை பென்சில் வரைஞ்சிங்கன்னா அப்படி இருப்பான். அந்தளவுக்கு தான் நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் தலைவர்கிட்ட பீடி வாங்கி குடிக்கிறதுலாம் ரொம்ப சூப்பரான சீன், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் உபேந்திரா அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அப்போ நாகார்ஜுனா கேரட்டில் உண்மையாக நெகட்டிவாக காட்டியிருந்தாங்க. ஏன்னா அவர் பாசிட்டிவாக பார்த்து நல்ல ஊருன்னு நினச்சா கடைசியில் அவர் தான் வில்லனா இதில் இருந்தார். ரொம்ப அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. என்ன பிஜிஎம்லாம் கொஞ்சம் ஜெயிலரில் பார்த்த மாதிரியே சில இடத்துல இருந்தது. ஆனால் படம் உண்மையாக நல்லா இருக்குது, போய் பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணுங்கள். படத்தை நீங்கள் பாருங்க, நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அப்போ நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ட்டு. நீங்கள் ஒன்றே நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது, மொக்கையாகுது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். அது இல்லாமல் ஒருத்தனை சொன்னால் ஜெயிலர் படம் நல்லாவே இல்லைன்னு, ஆனால் என் பக்கத்தில் தான் கழட்டி அடிப்பேன். ஜெயிலர் படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் ஒரு ஆள் தான். அதை வந்து உண்மையிலே நல்லா இல்லாத விஷயத்த நல்லா இல்லைன்னு ஒரு சில இது இருக்குதான் மைனஸு. அதை வந்து நம்ம மைனஸாக விட்டுணுங்க. அதை வந்து ப்ளஸ்ஸாக பாசிட்டிவ் சொல்லிக்கிட்டு போகிற 10 பேரை கெடுக்கூடாது நம்ம. ஏன்னா நீங்கள் வந்து அவன் 1000 கோடி செலவு பண்ணி 1000 குடும்பத்தை வாழ வச்சிருக்காரு சன் டிவிக்காரரு. அந்த படத்தை வந்து நீ மொக்க கேவலன்னு சொல்கிற. பார்க்க போகிற 10 பேரும் போக மாட்டானுங்க. நீ ஒரு 10 ரூபா சொந்த காசை போட்டு ஒருத்தன் டீ வாங்கி கொடுறா பார்ப்போம். அது மாதிரி வந்து எப்போவுமே வந்து ஒருத்தனை வந்து ரொம்ப மட்டம் தட்டிகிட்டே இருக்காதிங்க. நாளைக்கு உங்களை மட்டம் தட்ட ஒருத்தர் பின்னாடி ரெடியாக இருப்பான். அந்த மாதிரி பண்ணாதீங்க. எல்லாரும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக கூலி படம் சூப்பராக இருக்குது, போய் பாருங்கள் தேட்டரில். என்டிஆருக்காக தான் நான் அந்த வார் 2 போனேன். அது நல்லா இருந்தது. அதில் ஒரு சின்ன மெசேஜ் தான். ஆனால் வார் 1 அளவுக்கு இல்லை. ஆனால் வார் 2 சில இது இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸில் ரொம்ப சூப்பராக அந்த கார் சேசிங்லாம் பார்க்கும்போதெல்லாம் ஐயோ செம்மையாக பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கதையில் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் அதுவும் சூப்பராக இருந்திருக்கும். ஓகே தான், ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. நம்ம ரெண்டுமே எது பெஸ்ட்டுனா நம்ம தலைவர் படம் கூலி தான். கூலி படத்தை போய் எல்லாரும் பாருங்கள். ஆனால் தயவுசெய்து எவனும் நெகட்டிவாக சொல்லாதீங்கடா. டேய் பிடிக்கலன்னா மூடிட்டு போங்கடா, வாயை பொத்திக்கின்னு நல்லான்னு சொல்லிட்டு அதை ஒரு 10 பேர் சொல்லி பார்க்குறவனையும் கெடுக்காதீங்க. மூடின்னு போங்க. ஒரு 130 ரூபாய் கொடுத்து எல்லாம் 1000 கோடி செலவு பண்ண போனால் துண்டை போட்டு போனா போங்க மூடின்னு. அந்த மாதிரி படம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். அவ்வளோதான், போய் பாருங்கள். தலைவர் என்றைக்குமே நிரந்தரம். தலைவர் தான் நிரந்தரம்.